வணக்கம். டாக்டர் நவசக்தி, சீஃப் மெடிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ஓசோதெரபி கன்சல்டன்ட், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர், புதுச்சேரி. இன்று இதை பற்றி பார்க்க போறோம்னா தண்டுவடத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன, அது வருவதற்கான காரணம், அதை இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தண்டுவடம் என்பது இதுதான். சர்விக்கல் ஸ்பைன், தொராசிக் ஸ்பைன், லம்பார் ஸ்பைன், சேக்ரல் ஸ்பைன். ஆக இந்த சர்விக்கல் ஸ்பைன் என்று சொல்லக்கூடிய சர்விக்கல் 1லிருந்து சர்விக்கல் 7 இன் பிட்வீனில் தான் இந்த சர்விக்கல் ஏற்படக்கூடிய தேய்மானம், சர்விக்கல் பல்ஜி, சர்விக்கல் கம்ப்ரெஷன், சர்விக்கல் ரெட்டிகுலோபதி என்று சொல்லக்கூடிய நோய்கள். ஸோ இவற்றில் இந்த சர்விக்கல் ஸ்பைனில் வருவதற்கான முக்கிய காரணம் அதிகமாக வண்டி ஓட்டுதல், அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுதல், அதிக நேரம் சிட்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடியது, சத்தான உணவு எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால இந்த சர்விக்கல் ஸ்பைனில் ஒன்று தேய்மானம் ஏற்படுகின்றது, அல்லது பல்ஜி ஏற்படுகின்றது, அல்லது கம்ப்ரெஷன் ஏற்படுகின்றது. அதே போன்று அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஏரியா லம்பார் ஸ்பைன் என்று சொல்லக்கூடியது. இந்த லம்பார் ஸ்பைன்லேயும் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் அதிக பேருக்கு இருக்குது. ஒரு 45 இயர்ஸுக்கு பிறகு இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருகின்றது. லம்பார் பல்ஜி, லம்பார் கம்ப்ரெஷன், லம்பார் டீஜெனரேஷன் சேஞ்சஸ், சயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸு. அப்போ இந்த லம்பார் ஸ்பைன்லேயும் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் தான். லாக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சரியானபடி பயிற்சி செய்யாத காரணம், செடேட்டிவ் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லவும். அடுத்தது உடல் பருமன் அதிகமாக இருப்பது ஒரு முக்கிய காரணம். அதிகமாக வண்டி ஓட்டுதல், அதிக நேரம் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து இருப்பது. பொதுவாக ஐடி பீப்புள்ஸ் அதிக நேரம் மோர் தென் 8 to 12 hours ஒரே போஸ்டில் அதிக நேரம் அமர்ந்து இருக்கும் போதும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ், அந்த டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இதை ப்ரிவென்ஷன் வருவதற்கு முன்பாகவே யோகா பயிற்சி, நடப்பயிற்சி அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரியானபடி செய்யும் போது தடுக்க முடியும். சப்போஸ் இன்கேஸ் இந்த தண்டுவட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துவிட்டால் இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஓசோன் தெரப்பி சிகிச்சை, ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் சிகிச்சை அண்ட் கைரோப்ராக்டிக் சிகிச்சை, ஹெர்பல் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி மெடிசன் ஆக ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுக்கும்போது தண்டுவட பிரச்சனைகளையும் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் அதிக பேஷண்ட்டை நான் சர்ஜிக்கல் மெத்தடில் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் தண்டுவட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் எந்த ஒரு பயமும் இன்றி இன்டெகிரேட்டிவ் மெடிசனை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் அவேர்னஸுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.